ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். தனி வீட்டுக்கு உங்களோட பட்ஜெட் ஒரு 40 லட்சம் ரூபாவா, இல்ல லேண்ட் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு 20-25 லட்சம் ரூபாய்க்குள்ள பாக்குறீங்களா? இந்த ரெக்யர்மெண்ட் உங்கள்தா இருந்தா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு லேண்டோ வீடோ காத்திருக்கு. அதுவும் இவ்ளோ பிஸியான மெயின் ரோட்ல இருந்தே வெறும் 1 கிலோமீட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல்ஸ்க்கு மத்தியில நல்லா டெவலப் ஆயிருக்க ஒரு பிரைம் ஏரியால பக்கத்து லேஅவுட்டை விட ஸ்கொயர் ஃபீட் 1000 ரூபாய் கம்மியா இந்த லேஅவுட்ல உங்களுக்கு வீடுகள் அண்ட் பிளாட்டுகள் அவைலபிள். அதுவும் கையில வெறும் முன்பணம் 3 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும்னு சொல்றாங்க. பாத்துடலாமா வாங்க. அதுக்கு முன்னாடி செலக்ட் தீபஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தேடி பிடிச்சி உங்க பார்வைக்கு கொண்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐகானை டாப் பண்ணி வச்சுக்கோங்க. லோ பட்ஜெட்ல லேண்ட் வீடு தேடிட்டு இருக்க எல்லாருக்கும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. எனி டைம் பிஸியாக இருக்க மார்க்கெட் ஏரியா, வெஜிடபிள் ஷாப்ஸு, கிராசரி ஷாப்ஸு, சூப்பர் மார்க்கெட்டு, கிளினிக்கு, மெடிக்கல் ஷாப்ஸு, மாவு மில்லு, அது இதுன்ட்டு இந்த ஸ்ட்ரெச்சில் குறைஞ்சபட்சம் 50-100 கடைகளுக்கு மேலே இருக்கும். இதுல இருந்து வெறும் சும்மா 1 கிலோமீட்டர் நடந்து போகக்கூடிய தூரத்தில் ஸ்ரீ கன்னியம்மன் நகர் DTCP அப்ரூவ்ட் லேஅவுட் வெறும் 13 பிளாட்டுகள் மட்டுமே கொண்ட இந்த சென்னை லேஅவுட் தான் நாம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோங்க. உள்ள நல்லா டெவலப் பண்ணிருக்காங்க. 30 அடி ரோடு கொடுத்திருக்காங்க. சப் ரோடு 24 அடி ரோடு, சுத்தி காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. உள்ள இருக்க 13 பிளாட்டுகள்ல இப்ப கூட கார்னர் பிளாட்ஸ்லாம் அவைலபிள். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 640 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அப் டு 1300 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் மட்டும் உள்ள பிளாட்டுகள் இருக்குங்க. எல்லா ஃபேசிங்லயும் இப்போதைக்கு பிளாட் வச்சிருக்காங்க. லான்ச் ஆகி கரெக்டா ஒரு வாரத்துல 3 பிளாட்டுகள் முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் பிளாட் இருக்குங்க. உடனே நீங்க வீடு கட்டலாங்க. பக்கத்துல காம்பவுண்ட் ஒட்டி எவ்வளவு வீடுங்க இருக்குன்னு பாத்தீங்களா? ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கொண்டு வராங்க ஃபியூச்சர் ஹவுசிங். அவங்க நம்பர் தான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணிட்டு டேரக்டா விசிட் வந்து பார்க்கலாம். நீங்க யாருக்கும் எந்த கமிஷனும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சரி, இந்த லோ பட்ஜெட் அஃபோர்டபுள் லேஅவுட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிளாம்பாக்கம் டெர்மினஸ் இருக்கு இல்லையா? சவுத் சென்னையில கிளாம்பாக்கம் டெர்மினஸ் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் பயங்கர ரேட்டு கூடிருச்சுங்க. இந்த ஜோன்லாம் நிறைய டிமாண்டும் ஏறி போச்சு. கிளாம்பாக்கம் டெர்மினஸ் ஒட்டி போற நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட் ஸ்ட்ரெச்ல தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க லேஅவுட் இருக்கு. இந்த ஸ்ட்ரெச்ல, இந்த கனெக்டிவிட்டி ரோட்ல கரெக்டா கண்டிகை ஜங்ஷன்ல தான் இந்த லேஅவுட் இருக்கு. கண்டிகை ஜங்ஷன்ல இருந்து வெறும் ஒரு 1 கிலோமீட்டர்ல நம்ம சைட். இந்த மார்க்கெட் வீதி வழியாகத்தான் நம்ம சைட்டுக்கு போகணும். இந்த மார்க்கெட் ஜங்ஷன்ல இருந்தும் மெயின் ரோட்ல இருந்தும் கண்டிகை ஜங்ஷன்ல இருந்தும் ஷார்ப்பா 1 கிலோமீட்டர்ல நம்ம சைட். இந்த பிஸியான வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல கண்டிகை தாங்க ஒரு பிரைம் ஏரியா, ஒரு ஹப்னு கூட சொல்லலாம். ஒரு சென்டர்டு பாயிண்ட் ஜங்ஷன் மாதிரி. இந்த ஜங்ஷன்ல இருந்து 1 கிலோமீட்டர் நம்ம சைட் அப்படின்றதுனால நடந்தே கூட தாராளமா நம்ம சைட்டுக்கு வந்துடலாம். இந்த சைடு GST கனெக்டிவிட்டி சும்மா ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் தாங்க, அவ்வளவுதான். கிளாம்பாக்கம் டெர்மினஸும் அதே 6 கிலோமீட்டர்ல. அந்த சைடு OMR கனெக்டிவிட்டியும் ரொம்ப ஈஸி. காம்பவுண்ட் ஒட்டி பார்த்த வீடுகள்லாம் தோ இந்த வீடு தாங்க. இந்த வீடுகள் எல்லாமே நம்ம காம்பவுண்ட்ல சும்மா பார்க்குற தூரத்திலே இருக்கு. முழுக்க முழுக்க வீடுகள் இருக்கக்கூடிய வழியாகத்தான் நீங்க சைட்டுக்கே ரீச் ஆவீங்க. ஸோ அடுத்தடுத்து டெவலப்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னால நீங்க இங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். ஒரு 3 to 5 இயர்ஸ்லயே ஸ்கொயர் ஃபீட் ரேட் 1000 ரூபா 2000 ரூபா ஈஸியா கூடிரும். முக்கியமா இவ்வளவு வீடுகள் இருக்கு அப்படின்றதுனால உடனே கூட நீங்க வீடு கட்டி குடியேறலாங்க. ஈவன் இங்க 40 lakhsல வீடே கட்டி தராங்க ஃபியூச்சர் ஹவுசிங். வந்து பாருங்க. ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு கூடுமான அளவுக்கு சீக்கிரம் வந்து பாருங்க. நீங்க நினைக்கிற ஃபேசிங்ல, கேட்கிற ஃப்ரண்டேஜ்ல நல்ல பிளாட்டுகள் இங்க நீங்க தேர்ந்தெடுத்து வாங்கலாம். அதே மாதிரி அந்த ஸ்ட்ரெச்சில் எப்படி கிளாம்பாக்கம் டெர்மினஸ் இருந்து வெறும் 6 கிலோமீட்டரோ, இந்த சைட்ல கேளம்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து நம்ம சைட் வெறும் ஒரு 5 to 6 minutes டிரைவிங் டிஸ்டன்ஸ் தான். நீங்க பார்த்துட்டு இருக்க இதுதான் சிறுசேரி ஐடி காரிடார். நம்ம சைட்ல இருந்து வெறும் ஒரு 10 to 15 நிமிஷத்துல சிறுசேரி ஐடி காரிடாருக்குள்ள இருக்க எல்லா ஐடி கம்பெனிஸையும் நீங்க ஈஸியா ரீச் ஆகலாங்க. ஈவன் நம்ம சைட்டு கண்டிகை ஜங்ஷன்ல இருக்கிறதுனால, கண்டிகை ஒரு பிரைம் ஏரியா அப்படின்றதுனால எல்லா ஐடி கம்பெனிஸ் பஸ்ஸஸுமே உங்களை பிக்கப் பாயிண்டா கண்டிகை ஜங்ஷன்ல பிக்கப் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் கமர்ஷியல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மரினா மால், வெவேரா மால்லாம் OMR ஸ்ட்ரெச்ல இருக்கு. பர்டிகுலரா நீங்க இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் ஸ்ட்ரெச்சை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குங்க. இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட் ஸ்ட்ரெச்சிலேயே ஆன் ரோட் மேலேயே VIT யூனிவர்சிட்டியை பார்க்கலாம், கிரசன்ட் யூனிவர்சிட்டியை பார்க்கலாம், ராமானுஜன் பாலிடெக்னிக் காலேஜை பார்க்கலாம், டாகூர் மெடிக்கல் காலேஜை பார்க்கலாம், டாகூர் இன்ஜினியரிங் காலேஜை பார்க்கலாம், செட்டிநாடு ஹாஸ்பிட்டலை பார்க்கலாம். இது மாதிரி நிறைய இருக்கு. ஸ்கூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலர்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல், வேலம்மாள் நியூஜன் ஸ்கூல், முக்கியமா இப்போ காசா கிராண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வேற ஆன் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்டு மேலேயே அவங்க அகாடமிக் இயரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம சைட்ல இருந்து பார்த்தா இந்த IIITDM தெரியும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட். நம்ம சைட்ல இருந்து பார்க்குறோம். ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். கூடுமான அளவுக்கு அதுதான் IITDM. நம்ம சைட்ல இருந்து பார்த்தாலே தெரியுது பாருங்க. இவ்வளோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. ஒரு பக்கம் OMR கனெக்டிவிட்டி, சிறுசேரி ஐடி கார்டா இருக்க எல்லா கம்பெனிஸும் ஒரு 15 minutes. இந்த சைட்ல கிளாம்பாக்கம் டெர்மினஸ் வெறும் ஒரு 6 கிலோமீட்டர் அப்படின்னு பொழுது வேற என்ன வேணும் நமக்கு? இதெல்லாம் தாண்டி இங்க அஃபோர்டபுள் ரேட்ல பிளாட்டுகளும் வீடுகளும் உங்களுக்கு கிடைக்குதுங்க. அதை பத்தி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதே ஸ்ட்ரெச்ல வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல இருக்க இதே ஸ்ட்ரெச்ல TVSோட அபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். காசா கிராண்டோட இப்போ சன்சிட்டி ப்ராஜெக்ட் ஒன்று இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கத்திலேயே உங்களுக்கு விஜயசாந்தி அபார்ட்மெண்ட்டும் இருக்கு. ஈவன் இந்த அபார்ட்மெண்ட், விஜயசாந்தியோட இந்த அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து பார்த்தா கூட தெரியும். இங்க இருக்க அபார்ட்மெண்ட் பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா அந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டு இருக்கு. பெரிய பெரிய பில்டர்ஸ்லாம் உள்ள வரும்போது ரேட் நல்லா கூடங்க. இதெல்லாம் வச்சு தாங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும், இல்ல லேண்ட் வாங்கி வீடு கட்டி செட்டில் ஆகணும் அப்படின்னாலும் இதெல்லாம் பார்த்து தான் நீங்க பண்ணணும். அப்படி பண்ணா ரேட் அப்ரிசியேஷன் நல்லா கூடும். ஓகேங்களா? சரி, பாயிண்ட்டுக்கு வருவோம்.
மக்களே இந்த பக்கத்துல ஒரு லேஅவுட் போட்டுருந்தாங்க. என்னதான் ரேட் அப்படின்னு தெரிஞ்சுக்க போனேன். அங்க சொல்றாங்க 4800 வரைக்கும். பட் இந்த லேஅவுட்ல இவங்க கேட்கிற பிரைஸ் வெறும் 3750 rupees per square feet. அவ்வளவுதான். வெறும் 3750 ரூபா தான். இவ்வளவு கமர்ஷியல்ஸ்ல இருந்தும் வெறும் 1 கிலோமீட்டர் நம்ம சைட்டு. ஸ்கொயர் ஃபீட் ரேட் 3750 rupees. பிளாட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 24 லட்ச ரூபாயில இருந்து. இல்ல சார் எனக்கு தனி வீடு தான் வேணும்னா 40 லட்ச ரூபாயில இருந்து கட்டியும் தராங்க உங்களுக்கு. புக் பண்ணி ஒரு 3 to 4 months வெயிட் பண்ணா போதும். இங்க உங்க பட்ஜெட்ல வீடு ரெடி ஆயிரும். கையில வெறும் 3 லட்ச ரூபா வச்சிருக்கீங்க வாங்க. ஃபேமிலியோட விசிட் வந்து பாருங்க. பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. நல்ல இடங்க, விட்டுறாதீங்க. முக்கியமா பக்கத்துல விட உண்மையிலேயே 1000 ரூபாய் வரைக்கும் கம்மியா தான் சொல்றாங்க. சொல்ற ரேட்டு ரீசனபிள் பிரைஸா இருந்தா மட்டும் தான் நம்ம மக்கள் எடுப்பாங்க. அது நல்லாவே தெரியும். அதான் ஒரே வாரத்துல 3-4 பிளாட்டுகளுக்கு மேல முடிஞ்சிருச்சு. மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஸ்ட்ரெச்ல வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, லேண்ட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, OMR ஸ்ட்ரெச்ல லேண்ட் வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஈவன் கிளாம்பாக்கம் டெர்மினஸ் ஸ்ட்ரெச்ல லேண்ட் வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த சைட்டை மிஸ் பண்ணாம வந்து பாருங்க மக்களே. நல்ல சைட்டு, ரேட் அஃபோர்டபுளா இருக்கு. அதனால விட்டுறாதீங்க. வீடியோக்கு லைக் போடுங்க. இந்த ஜோன்ல லேண்ட் வீடு பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட் அதுல வரும். அடுத்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from உங்கள் GS.